குறிப்பா ஏற்கனவே அந்த மாணவி கொடுத்த புகார்ல ஞானசேகரன் அந்த மாணவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட போது ஒரு சாரியிடம் பேசியதாகவும் அந்த சாரியிடம் மிரட்டி விட்டு சென்று விடுவதாக கூறியதாகவும் மேலும் அந்த மாணவிக்கு 3 ஆப்ஷன் கொடுத்து அதில் ஒரு ஆப்ஷனாக மாணவி அந்த சாரியிடம் தனிமையில் இருக்க வேண்டும் என்று அவர் கூறியதே இருந்ததாக அந்த புகாரில் கூறியிருந்தார். அந்த தகவலையும் மீண்டும் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அந்த மாணவி உறுதிப்படுத்தியிருக்கிறார். தான் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட போது தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் அப்போது மிரட்டிவிட்டு வந்துவிடும் ஞானசேகர் பேசியதாகவும் வேறு ஒரு சாரிடம் மாணவியை தனிமையில் இருக்க கூறியதாகவும் அந்த சிறப்பு புலனாய்வு குழு மாணவி தெரிவித்திருக்கிறார். மேலும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஞானசேகரின் செல்போனை ஆய்வு செய்த போது பல ஆபாச வீடியோக்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே ஞானசேகர் விசாரணைக்கு வரும்போதே அந்த வீடியோக்களை அளித்த போது சைபர் ஆய்வகத்துக்கு உட்படுத்தப்பட்டது. பின்னர் ரிகவரி சாப்ட்வேர் மூலமாக தான் அந்த வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டன. அந்த வீடியோக்களில் ஞானசேகர் வேறு சில பெண்களை படம் பிடித்து வைத்திருப்பதும் அதே போல ஞானசேகரோடு அவரது குற்ற வழக்கில் தொடர்புடைய திருப்பூரை சேர்ந்த ஒரு நபர் அந்த வீடியோக்களில் இருப்பதையும் கண்டறிந்திருக்கிறார்கள். அவரை பிடித்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். சில ஆபாச வீடியோக்களை ஞானசேகரனே அந்த வீடியோ பதிவுகளில் இருப்பது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வீடியோ காட்சிகளை வைத்து பாதிக்கப்பட்டவர்களிடம் புகாரை பெறவும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஞானசேகரனின் விசாரணையை தீவிரப்படுத்தி அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் சார்பாக காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்யப்பட்டு இருந்த நிலையில இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டதால் இந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தரப்புல காவல் எடுத்து விசாரிப்பான மனுக்களை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரின் செல்போனில் கைப்பற்றப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து ஆய்வு செய்து அதில் யாரேனும் மற்ற நபர்கள் இருக்கிறார்களா அவர்களை பிடித்து விசாரணை செய்யவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த நபர்கள் இந்த மாணவிக்கு துன்பத்தில் உள்ளாக்கப்பட்ட போது அந்த சம்பவ இடத்தில் இருந்தார்களா என்ற கோணத்தில் விசாரணையை துரிதப்படுத்தியிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஞானசேகரின் செல்போன் வாட்ஸ்அப் சாட்டுகளையும் ரிகவரி செய்திருப்பதாகவும் அதில் இந்த ஆபாச வீடியோக்கள் ஏதேனும் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதா என்ற கோணத்தில் விசாரணை முன்னெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஞானசேகரன் 2 செல்போன் எண்களை பயன்படுத்தியிருந்ததாகவும் அதனுடைய கால் ஹிஸ்டரிகளை எடுத்து கடைசியாக யாரிடம் அதாவது சம்பவ இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக சம்பவம் நடந்த பிறகு யாரெல்லாம் பேசியிருக்கலாம் போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஞானசேகரன் விவகாரத்தில் தொடர்ந்து அவர் பல்வேறு குற்ற செயல்களை ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்த நிலையில் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கு சென்னை காவல்துறை ஒருபுறம் நடவடிக்கை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் ஞானசேகரன் மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் தொடர்ந்து விசாரணையை துரிதப்படுத்தியிருப்பதாகவும் விரைவில் அது குறித்த அறிக்கை